ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆன்லைன் ஒளிபரப்பு ஆராதனை ஆரம்பமாகிறது. ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து இருக்கிற சரங்களே கூடி உம்மை ஆராதிக்கபடியாக இவ்விதமாக ஆன்லைன் ஒளிபரப்பு ஆராதனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படும், அந்த ஆராதனை கர்த்தர் மையப்படும். பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளும் அது தவறாமல் பங்கெடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்மை மையப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும் கிருபையாக கூடரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah hallelujah hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் எல்லாரும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். 131வது பாடலை பாடுவோம். புதிய பாட்டு வசனத்திலே சுவிசேஷ கீதங்களில் 131வது பாடல், பழைய பாட்டு சில 117வது பாடல். Praise the Lord. Alleluia alleluia alleluia. இயேசுநாதருக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுநாதருக்கு அல்பகராய் பரிந்து எமதாண்டவர் அடி பணிந்து, அல்பகராய் பரிந்து எமதாண்டவர் அடி பணிந்து, எல்லையில்லா சுதி என்றைக்கும் சாதி ஏகனையே ஸ்துதிப்போம். எல்லையில்லா ஸ்துதி என்றைக்கும் சாதி ஏகனையே ஸ்துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுநாதருக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுநாதருக்கு பாவங்கள் பரிகரித்து அவரோடு நம்மை அரவணைத்து, பாவங்கள் பரிகரித்து அவரோடு நம்மை அரவணைத்து, காவலமானையும் மாடுநிலையே தயவுடன் சோதரிப்போம். தாமரமானையும் மாடுநிலையே தயவுடன் சோதரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுநாதருக்கு அறுதுவரை தகர்த்து அன்பில் எடுத்தம்மையே நிறுத்தி, அறுதுவரை தகர்த்து அன்பில் எடுத்தம்மையே நிறுத்தி, நடத்திட நமக்கொரு நாயகனான நாதரை ஸ்தோத்தரிப்போம். நடத்திட நமக்கொரு நாயகனான நாதரை ஸ்தோத்தரிப்போம்.
மாயின் சாயலுடன் நாம் அனைவரும் வாழ்ந்திடுவோம். மகிமையின் சாயலுடன் நாம் அனைவரும் வாழ்ந்திடுவோம். அகமகிழ் ஓடங்கு ஆர்ப்பரிப்போடு மகிமனை சோதரிப்போம். அகமகிழ் ஓடங்கு ஆர்ப்பரிப்போடு மகிமனை சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதருக்கே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவர்கள பேரிரகல் உள்ள சொந்தமாகி மைதானை. தேவர்கள பேரிரகல் உள்ள சொந்தமாகி மைதானை. சுற்றி நடந்துமே ஊற்றிடும் வேளை கொற்றவானை துதிப்போம். சுற்றி நடந்துமே ஊற்றிடும் வேளை கொற்றவானை துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதருக்கே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 785வது பாடலை பாடுவோம். பழைய பாட்டத்திலே 629 நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு என்கிற பாடல். ஹalleluya. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம். செங்கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே.
நந்தியால் பாடிடுவோம் நல்லவர் நினைத்த நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்த நந்தியால் பாடிடுவோம் அழைக்கப்பட்டோர் நிறுவன் நரழைப்பினை அறிந்தே வந்திடுவீர் அழைக்கப்பட்டோர் நிறுவன் நரழைப்பினை அறிந்தே வந்திடுவீர் அளவிலா திருவாழ்கமிரனை அவனியோர் கழிப்பீரா அவனியோர் கழிப்பீர் அளவிலா திருவாழ்கமிரனை அவனியோர் கழிப்பீர் அவனியோர் கழிப்பீர் நந்தியால் ஹalleluya ஹalleluya நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் நன்மைகளை நினைத்து நந்தியால் பாடிடுவோம் சீயோனை பணிந்தும் எரித்து துராஜனாய் சீக்கிரம் வருவார் சீயோனை பணிந்தும் எரித்து துராஜனாய் சீக்கிரம் வருவார் சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே சுந்தரன் முகமே சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே சுந்தரன் முகமே ஆமே நந்தியால் பாடிடுவோம் நந்தியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஹalleluya ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தான ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து 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 கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம் ஹalleluya கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக கடந்த மாதங்கள் கடந்த வருடங்கள் ஆண்டவரே ஹalleluya எத்தனையோ விதவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வந்ததான நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் கண்மணி போல காத்து இயேசு கிறிஸ்து நமக்காக ஹalleluya ஹalleluya அந்த அன்பினாலே இரத்தம் சிந்தின அன்பினாலே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்த அன்பினாலே ஹalleluya 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 ஆண்டவரே தாயை பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு அன்பு பெருகு ஹalleluya தந்தை பார்க்கலாம் ஹalleluya சகோதரரை பார்க்கலாம் இயேசுவினுடைய அன்பு மாறாத அன்பு ஹalleluya அந்த அன்பிலே மகிழ்ந்து கலியுருவோமாக சில நிமிடங்கள் கர்த்தரோடு பேசுவோம் ஹalleluya என் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே நல்லவர் 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 ஹalleluya ஹalleluya இம்மட்டும் காத்த நேசர் எபனேசர் ஹalleluya ஹalleluya அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே ஹalleluya ஹalleluya இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரைகளும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலே தேவனோடு சில நிமிடங்கள் பேசத்தக்கதாக உம்முடைய இன்பமான செய்திகளை கேட்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்த அன்புகாரங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆண்டவரே அகலத்தை ஒரு நிமிஷ நேரம் சிந்திப்போமாக ஹalleluya ஹalleluya இயேசுவின் அன்பு மாறாதது
இயேசுவின் அன்பு நிலையானது, இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு நிலையானது. எந்த பாவியையும் அல்லாத அன்பு, எந்த நிலையிலும் ஆதரிக்கும் அன்பு, எந்த பாவியையும் அல்லாத அன்பு, எந்த நிலையிலும் ஆதரிக்கும் அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு குறையாதது, அந்த அன்பு குன்றாதது, இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு நிலையானது, இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு நிலையானது. மன்னிக்கும் தயவுள்ள மன்னவர் அன்பு, மாசில்லா இயேசுவின் மகிமையின் அன்பு. மன்னிக்கும் தயவுள்ள மன்னவர் அன்பு, மாசில்லா இயேசுவின் மகிமையின் அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பில் நாம் கைகூறுவோம், அந்த அன்பில் நாம் மகமாகிடுவோம். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு நிலையானது, இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு நிலையானது. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய அன்புக்காக என்கிற அநேகர் ஹல்லேலூயா சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி ஆண்டவரே ஹல்லேலூயா உலகத்துக்கு நேராய், பாவத்துக்கு நேராய், அக்கிரமத்துக்கு நேராய், நியாயத்துக்கு நேராய், பலவிதமான தீமையான காரியங்களாய் போகும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஒருவரை கட்டி இழுக்கிறதான அன்பு ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த அன்பு மன்னிக்கிறது, அந்த அன்பு ஹல்லேலூயா மாறாதது, ஹல்லேலூயா. அந்த அன்பிலே கழிவுற கிருபை தாரான் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக பாடல் முகாந்திரமாக தேவனங்களோடு இடைப்பட்ட அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோங்க தாவை. தொடர்ந்து நடக்கிறதான ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசிரியப்பராக. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவையான பிரயோஜனமான ஆண்டவருடைய ரகசியங்களை ஒவ்வொரு நாட்களும் தந்து கொண்டிருக்கிறீங்க தாவை. இந்த நாளிலும் நம்முடைய தாசர் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமான செய்திகளை தர வேண்டும் எங்க தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் அதை கேட்டு உட்கொண்டு பலனடைந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலே பலப்பட கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்தார்கள் முடிந்தார் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே விசேஷமாக ஆண்கள் மூலமாக அநேகர் கேட்டு பலனடை கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்தார்கள். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தை நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை யாவரும் எழும்பி சங்கீத புஸ்தகத்திலிருந்து 20ஆம் சங்கீதத்தை வாசித்து உட்காரும். 9 வசனங்கள் மாத்திரமே உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். என்னென்ன சேர்ந்து நீங்களும் வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளெல்லாம் அவர் நினைத்து ஒரு சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேலே பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலே பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. நாம் நம்முடைய ஆண்டவரை கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்மளால் வேதத்தை கிளவைத்துக் கொண்டு சில நிமிடம் மாத்திர கையில் உயர்த்தி ஸ்தோத்திரித்து கர்த்தரை துதித்து ஆராய்த்து அமருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கூப்பிடுற வேளையிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுற வேளையில் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வாசித்த சங்கீதத்தை கடைசி வசனத்தின்படி நீர் மட்டும் நாங்கள் கூப்பிடுற நேரங்கள் எல்லாம் செவி கொடுத்திருக்கிறேன். சோதரிக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாகவும் எங்கள் கூப்பிடுக்கு செவி கொடுத்திருக்கிறேன். சோத்திரம். பதில் தந்திருக்கிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் பதிலை பெற்றிருக்கிறோம். அதற்காக சோத்திரம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே கூப்பிடுக்கு ஆண்டவரே நீ செவி கொடுக்க முடியாது செபிக்கிற கர்த்தாவே, பதில் தர முடியாது செபிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேசத்தில் காணப்படுகிற கொரோனா தொற்று நோய் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த தொற்று நோய் முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு மாற்றி விடுதலை தர நாங்கள் மறுபடியும் கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. அது மாத்திர ஆராதனை ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கிற சபைகள் அது சீக்கிரமாக திறந்து யாவரும் சேர்ந்து ஆராதிக்க வழியை திறக்க மறுபடியும் கூப்பிடுகிறோம். எங்கள் கூப்பிடுக்கெல்லாம் செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த வாரத்தில் எங்கள் கூப்பிடுக்கோம் கர்த்தர் செவி திறந்து பதில் தர முடியாது செபிக்கிறோம். சீக்கிரமாக நாங்கள் பதில் பெற்று உங்களை பயப்படுத்த கிருபை தர முடியாது செபிக்கிறோம். இந்த ஆறாவில் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் கிருபை இறக்க முடியாது செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம். இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ, இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியோ. கைகொட்டி இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ, ஆசையென்றும் எந்தனா கேளுகே, ஆசையென்றும் எந்தனா கேளுகே, ஆனந்தமாய் என்று வாழ வாங்கி தேடுதே, ஆனந்தமாய் என்று வாழ தேடுதே. இயேசுவோடு சேர்ந்து பதன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ, இயேசுவோடு சேர்ந்து பதன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ. நல்லவரே வல்லவரே பொண்ணு மகளே, நல்லவரே வல்லவரே பொண்ணு மகளே, அழகு கையத்து வாரி அப்பனே தரே, வெள்ளையில்ல ஆனந்த மகிமைகளை, வெள்ளையில்ல ஆனந்த மகிமைகளை, அல்லேலூயா தானம் பாடி வாங்கி வாங்கின, அல்லேலூயா தானம் பாடி வாங்கி வாங்கின. இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ, இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ. பக்தியிலும் நாட்டிலே நான் வாசம் செய்தோ, பக்தி வந்த வீரனுக்காயத்தவங்க, பக்தியிலும் நாட்டிலே நான் வாசம் செய்தோ, பக்தி வந்த வீரனுக்காயத்தவங்க. கைகளாலே கட்டினார் நித்யராஜவே, கைகளாலே கட்டினார் நித்யராஜவே, கட்டினாவே ஆசையாக காத்திருந்தது, கட்டினாவே ஆசையாக காத்திருந்தது. இயேசுவோடு சேர்ந்து பதன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது, இயேசுவோடு சேர்ந்து பதன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது. அன்று நீரும் எந்த கஷ்டம் போக மாட்டீரே, அன்று நீரும் எந்த கஷ்டம் யாவும் செல்வோம், அன்று நீரும் எந்த கஷ்டம் போக மாட்டீரே, அன்று நீரும் எந்த கஷ்டம் யாவும் செல்வோம். அன்று சொத்தான் நின்று ஒன்றாய் பாடியாக்கவே, அன்று சொத்தான் நின்று ஒன்றாய் பாடியாக்கவே, கண்டு அண்ணால் வந்து சேரும் என்பதே சொல்ல, கண்டு அண்ணால் வந்து சேரும் என்பதே சொல்ல. இயேசுவோடு சேர்ந்து என்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ, இயேசுவோடு சேர்ந்து என்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சேர்ந்து என்ன எல்லாரும் கையில் பண்ணுவோம். இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தோ, இயேசுவோடு சேர்ந்து
என்ன பாத்தியோ சாபமெல்லாம் சாபமெல்லாம் கைப்பற்றி சொல்லுங்க சாபமெல்லாம் சாபரித்ததோ சாபமெல்லாம் தாசோ வந்ததோ தன்னாவேவும் தகவலை கருதடுது தன்னாவேவும் தகவலை கருதடுது பண்ணவாவு குறவாட என்று கொள்ளுமோ பண்ணவாவு குறவாட என்று கொள்ளுமோ பேர பாருங்க மாட்டியோ ஹalleluya 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 அவருடைய பாடங்கள் எல்லாம் கொடுக்கிறார் நமக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் சீக்கிரமாக நம்ம சேர்த்துக் கொள்ளப் போகிறார் ஹalleluya அதுக்காக கர்த்தரை துதிப்போமா நன்றி செலுத்துவோமா ஹalleluya ஓ நல்லவன் 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 ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறவையா எங்களுக்கு மாற்றி நாட்டை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் 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 ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே சோதரம் சோதரம் ஆண்டவரே ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி மறுபடியும் அந்த ராஜ்யத்தை சேர்க்க வரப்போறதுக்காக சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அதுக்காக எங்கள் பாவங்கள் எல்லாம் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்ததுக்காக சோதரம் எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றினதுக்காக சோதரம் 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 அவருடைய சாதனை மாற்றிக் கொண்டு இருக்கிறதுக்காக சோதரம் 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 எங்களால் 40 இருக்கப்பட்ட பிள்ளைகளை ஹalleluya பலப்பட்டபடியா ஜெபிக்கிறோம் யாராலே கூடியது ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறோம் அவருடைய பலவீனங்கள் இயேசு நாமத்தில் மாற ஜெபிக்கிறோம் அவருடைய கட்டுகள் மாற ஜெபிக்கிறோம் குறைகள் நீங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே பலவித தேவைகளோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவருடைய எதிர்பார்ப்புகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற தொற்று நோய் பயமுடைய பிள்ளைகளை விட்டு நீங்க ஜெபிக்கிறோம் தொற்று நோய் உடைய பிள்ளைகளை தொடாதபடி ஒவ்வொரு பாதுகாக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஒரு பக்கம் 1000 பேர் ஒரு வலப்பக்கம் 16 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது துன்மார்க்கிற பலனை காண்பான்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுபோல தேசத்துல தொற்று நோயினால அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் மறித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை காத்து வருகிற இன்னும் காக்கணும் இன்னும் ஜனங்களை எல்லா தீமையும் ரட்சிக்கணும் ஆண்டவரே தேசத்தை காக்க ஜெபிக்கிறோம். தேசம் நாட்களை தடுமாறி கொண்டிருக்கிறப்பா ஆளுகளை தடுமாறி கொண்டிருக்கிறது அறிவாளிகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஞானிகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருடைய தடுமாற்றங்களும் மாறணும். இயேசுவே பதில் கர்த்தரே பதில் என்பதை அவர் கண்டுகொள்ளணும். இயேசுதான் எல்லாவற்றுக்கும் பதில் இயேசுவே எல்லாவற்றுக்கும் ஆன்சர் என்பதை அவர் கண்டுகொண்டு உண்மை தேசம் கூப்பிட உண்மை தேசம் அண்டிக்கொள்ள சகல ஜனங்கள் கர்த்தரை கூப்பிட ஆண்டவர் கிருபையை ஜெபிக்கிறோம். இந்த ஆறாளை கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த அபிஷேகத்தை ஊற்றும் அவருடைய பலவீனங்களை மாற்றும் குறைகளை நீக்கும் அவருக்குள்ளே ஒரு முயற்சியை தாரும். சிறு பிள்ளைகள் வெற்றிக்கப்பட வாலிப பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் வெற்றிக்கப்பட தீய வழிகள் திரும்ப கர்த்தர் உதவி முடியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாள் நம்மை பாதுகாத்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த வாரத்தில் முதல் நாள் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தரபடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் எழுந்தள்ளபடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் மயமப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் அசைபாடுபடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்யபடியாய் ஸ்தோத்திரம் உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்தில் பயத்தை நீங்கி கொள்ளனை தேசத்தை விட்டு மாற்றபடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தேசத்தை ஒரு விடுதலை மீட்பி கர்த்தர் தருபடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் இந்த ஆராதனைகளை குறித்து இந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த வாரம் முழுதும் பாதுகாத்து ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த வாரத்தில் முதல் நாளிலும் ஆண்டவரே நாங்கள் விதமாய் ஆராதிக்க ஒரு மீது ஆங்காங்கே இரு கடங்களை கூட தெரிவு செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பெறா தனித்தனியாக ஆசீர்வதிக்க தாவே யாரெல்லாம் ஆராதிக்க முடியாமல் தடைபட்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டு கிருபை செய்யும். சீக்கிரமா தேசத்தின் தடை நீங்கி தொற்று நோய் பயம் நீங்கி தொற்று நோய் வந்து தேசத்தை விட்டு ஆண்டவரே நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தொற்று நோய் தேசத்தை விட்டு அழிந்து போக தொற்று நோய் தேசத்தை விட்டு நீங்கி போய் தேசத்தில் விடுதலை உண்டாகி பரிபூர்ணமாய் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் சபை கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்கள் அவையை கூப்பிடுவதற்கு நீ செவி கொடுத்திருக்கிறேன். இந்த வாரத்திலும் எங்கள் கூப்பிடுவதற்கு செவி கொடுத்து கர்த்தர் பதில் செய்து வருகிற வாரத்தில் நாங்கள் அதன் பதிலை ஆண்டவரே சோதரித்ததை உங்களுடைய சமூகத்தை நன்றி செலுத்தி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். பலவித தேவையோடும் பலவித பிரச்சனையோடும்
பலவித எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சிப்பிக்கிறோம். அவருடைய தேவையை சந்தியும், அவருடைய பிரச்சனையை மாற்றும், அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவாக்கும். தொடர்ந்து எல்லா குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதத்தை ஆராதனை தாரும், வேண்டிய ஆலோசனையை தாரும். உடைய ஆலோசனை மூலம் உடைய பிள்ளைகள் பலன் கொள்ள, ஆசிரியக்கப்பட, விடுவிக்கப்பட உதவி செய்யும். உடைய நாமம் மாத்திரம் இந்த ஆராதனை மயப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. அவர் ஒரு ஸ்தலத்துல உட்கார்ந்து ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இவ்விதமாய் கூறி வர உதவி செய்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்விதமாக இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு ஆராதிப்பதிலே மறுபடியும் கர்த்தருக்குள் ஆமென் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தால உங்களை யாவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து அவருடைய கிருபையினால் நன்மையினால் முடிவு சூட்டி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, தேசத்தின் சூழ்நிலைகளை யாவரும் அறிவீர்கள். விசேஷமாக நாங்கள் பிரத்யேகமாக சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போதைய தேச சூழ்நிலையை அறியாமல் ஒருவர் இருக்க மாட்டார்கள். எல்லாரும் அறிய விரும்புகிறார்கள். விசாரித்து கேட்டு அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேசத்தில் கொள்ள நோய் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறதுனால பயமும் பீதி ஒரு பக்கம் காணப்பட்டாலும் மறுபக்கம் பயம் இல்லாமல் பீதி இல்லாமல் ஆமென் வருகிறது போல் வரட்டும் என்று சொல்லி மக்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அரசாங்கமும் ஆளுகை செய்கிறவர்களும் உலக சுகாதார நிறுவனங்களும் அறிவித்திருக்கிறது, நீங்கள் கொரோனா என்கிற வியாதியோடு சேர்ந்து வாழ பழகுங்கள். அதனால இது நம்முடைய சரீரத்தில் ஒரு பகுதியில் இருக்கும், விட மாறாது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. இருக்குமோ இல்லையோ, நான் பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இயேசுவை முன்னிறுத்தி தொடருவோம், வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், தாங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்றைக்கு மருத்துவத்துறையினருக்கும் பயம் குறைந்திருக்கிறதாக வல்லுநர் சொல்லுகிறாங்க. எல்லாருக்கும் பயம் குறைந்திருக்காது. நாட்கள் போக போக இது இப்படிதான் இருக்கிறது, எல்லாருக்கும் என்ன வந்து விட்டது, ஒரு நிதானம் வந்து விட்டது. அல்லேலூயா. பயம் தணிந்து விட்டது. உங்களுக்கு பயம் தணிந்ததா? கொரோனாவை கொண்டு பயந்திருக்கிறீர்களா? பயம் தணிந்ததா? பயம் தணியாவிட்டால் இதை குறித்து நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். கொரோனாவினால ஒரு நாள் உலகத்திலே ஒரு சுமார் 6000 பேர் தான் சாகுறாங்களாம். ஆனால் முழு உலகத்திலே ஒரு நாள் பல வியாதியினால 1.5 லட்சத்துக்கு அதிகமானவர் செத்து கொண்டிருக்கிறாங்களாம். வல்லுநர்கள் கணக்கிடும் போது அதை பார்க்கும்போது கொரோனாவில் சாகிறது குறைவுதான், பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. முழு உலகத்திலும் ஒரு நாள் 1.5 லட்சத்துக்கு அதிகமான சாகிறது கணக்கெடுத்தால் பலவிதமாக சொல்லுகிறாங்க. இருதய பலவீனத்தில் சாகிறது, சிறுநீரக பலவீனத்தில் சாகிறது, கேன்சரில் சாகிறது, டிவி நோயில் சாகிறது, அடுத்து சர்க்கரை நோயில் சாகிறது, விபத்துகளில் சாகிறது, அடுத்தது சோதனம் கொரோனாவில் சாகிறது. இப்படியெல்லாம் அவர் பங்கிடும் போது ஒரு சிறு பர்சன்டேஜ் தான் கொரோனாவால் உலகமெல்லாம் சாகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். சுமார் 6000 பேர் தான் ஒரு நாளைக்கு கொரோனாவில் முழு உலகத்தை சாகிறாங்க. அதில் மற்ற வியாதிகளை சாகிறது மொத்தம் 1,50,000 அதிகமாக. அல்லேலூயா. அதனால் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை அது நீங்காவிட்டாலும் நம்மோடு சில வேளை இருக்கலாம். நம்மை நாம் கவனமாய் பாதுகாத்தா அது நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சளி வந்து விட்டது, இருமல் வந்து விட்டது, காய்ச்சல் வந்து விட்டது, பயப்பட வேண்டாம். சாதாரணமாக நடைமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உணவுகளை தவறாமல் சாப்பிட்டு உங்களை சற்று சுத்தமாக பாதுகாத்து சுகாதாரத்தோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து அவரோடு பழக இடம் கொடுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவர் எல்லாத்தையுமே ரட்சிப்பார். அல்லேலூயா,
மறுபடியும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், செவி கொடுக்கிறவர், பதிலை தருவார். நாம் பதிலை பெற்று சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து சபைக்குடி ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தருவார். அது நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளில் சற்று தியானத்துக்காக வாசித்த சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். உலகத்திலே ஒரு கூட்ட மக்கள் முறிந்து விழுந்து போனார்கள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் நாங்கள் எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். உலகம் முறிந்து விழும்போது தேவஜனம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் படிக்கும் போது அங்கே விதமாக வாசிக்கிறோம். 16ஆம் வசனம் படிக்கும் போது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு விழுந்து கிடக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருக்கிறான், துன்மார்க்க தீங்கிலே இடருண்டு கிடக்கிறார். அப்போ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று சொன்னார். யாரு? நீதிமான் அல்லாதவர்கள், தெய்வ மக்கள் அல்லாதவர்கள், துன்மார்க்கர்களை இங்கே சொல்லி இருக்கிறது. அவர்கள் தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் நீதிமான் என்ன செய்வான்? திரும்பவும் எழுந்திருப்பார். அல்லேலூயா. அதான் 20ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. யார் எழுந்து நிமிர்ந்திருப்போம்? நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை விழுந்தால் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 104 படிக்கும் போது அங்கே சொல்லியிருக்கிறது, என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்ன நினைக்கிறது? தாங்கிறது. 104ஆம் சங்கீதத்தில் 94ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை. எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் நிமிர்ந்திருக்கிறார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கால் சறுக்குகிற வேலை வருகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளும் விழுகிற வேலை வருகிறது. விழாமலும் சறுக்காமலும் இருக்கிற சூழ்நிலைகளும் உண்டு. விழுந்தாலும் அவர் எழுந்திருக்க பண்ணுகிறார். கால் சறுக்கிறது என்று சொன்னாலும் அவருடைய கிருபை அவர்கள் என்ன செய்கிறது? தாங்குகிறது. அல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கர் அப்படி அல்ல, மற்றவர்கள் அப்படி அல்ல. அவருடைய கிருபை அவளை தாங்காதபடினால அல்லேலூயா, அவர்கள் விழுந்தால் தீங்கிலே இடருண்டு கிடக்கிறார். முறிந்து விழுந்த அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்த இந்த கொரோனா வியாதி உலகெல்லாம் பயப்படுத்துகிறது. அநேகர் வியாதியில் அநேக வாழ்க்கை முறிந்து விட்டது, ஆவிக்கிற வாழ்க்கை முறிந்து விட்டது. இளம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இளம் தலைமுறை கொரோனா வியாதியினால் ஆவிக்கிற வாழ்க்கை முறிந்து விட்டது. ஆலயத்தை கட்டாயப்படுத்தி அழைக்க மாட்டார்கள், ஆராதி கட்டாயப்படுத்தி அழைக்க வாய்ப்பில்லை, பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயப்படுத்தி அனுப்ப மாட்டார்கள், வேலைக்கு கட்டாயப்படுத்தி அனுப்ப மாட்டார்கள். எல்லாவற்றுக்கும் சூழ்நிலை தடையா இருக்கிறது. அதனால அவர்கள் மனம் போல ஜீவிக்கலாம், மனம் போல வாழலாம். அப்படி ஆவிக்கிற வாழ்க்கை முறித்து கொண்டிருக்கிறார், அதே முறிந்து போச்சு. ஆனால் உண்மையான தேவ பிள்ளை எந்த சூழ்நிலை மாற்றம் வந்தாலும் அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள்.
அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆராதனை இல்லை, சபைகளிலே சபை மூடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு கூட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆராதனை சபைகளில் நடைபெற்ற காலத்தை காட்டிலும் அதிகமாக உணர்வடைந்து கூடி 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 அதிகமாய் உணர்வடைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நிமிர்ந்திருக்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இதான் வாய்ப்பு, இதான் ரொம்ப சௌரியம் என்று சொல்லி அவள் ஆவிக்காரத்தை முறிந்து கொண்டு வர போல இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் முறிந்து விழுந்திருக்கிற கூடம் இருக்கிறீர்களா? எழுந்து நிமிர்ந்திருக்கிற கூடம் இருக்கிறீர்களா? நாம் முறிந்து விழுந்த கூட்டத்தில் அல்ல, இடருண்டு கிடக்கிற கூடத்தில் அல்ல, நிமிர்ந்திருக்கிற கூடத்தில் இருக்கணும். மீதுவான் 7 தடவை விழுந்தால் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். எழுந்து நிமிர்ந்திருக்கிற கூடத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாக்குமானா அவன் நம்மை நிற்க பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சங்கீதம் 98 சொல்லி இருக்கிறது, உன் பக்கம் 1000 பேரும் உன் வலது பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். உன் பாத கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்ணால் அதை விழுகிறதை காண்பாய். துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். ஆனால் தேவ பிள்ளையே, உன்னை காக்க தூதர்கள் கண்ணிடுவார். அவர்கள் தங்கள் கரங்களில் உன் பாதையிடால் ஏந்தி கொண்டு போவார்கள். கொரோனா வியாதியிலும் உன்னை அவருடைய கரங்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். எந்த சூழ்நிலை ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. நாம் முறிந்து விழுந்த கூட்டத்தில் அல்ல, முறிந்து விழுந்து இடருண்டு கிடக்கிற கூட்டத்தில் அல்ல, நாம் எழுந்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேசத்தில் ஆலயம் ஆராதனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆவிக்கிற வாழ்க்கையில் எழுந்திருக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். விசுவாசத்தில் எழுந்திருக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். பரிசுத்த ஜீவிதத்தை எழுந்திருக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியத்தை எழுந்திருக்கிற பிள்ளையா இருக்கலாம். யோகத்தில் எழுப்பி இருக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவிதத்தை எழுப்பி இருக்க வேண்டும். அதான் சொல்லியிருக்கிறேன், எழுப்பி பிரகாசி. உன் 60 ஏசாயா 60 படிக்கும் போது அங்கே 1-2 வாசி, எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை இந்த நாட்களிலே அவன் எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நாம் எழுப்பி எந்த சூழலிலும் நாம் முறிந்து போது எழுந்து நிற்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை ஒளி நம்மேல் வந்து வரும். அல்லேலூயா. நம்மேல் பிரகாசிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வந்தது. என்ன வந்தது? கர்த்தருடைய மகிமை வந்தது. அல்லேலூயா. அடுத்து சொல்ல, இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளை இந்த நாட்களிலே எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். எழுப்பி பிரகாசித்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தருடைய மகிமை நம்மில் வெளிப்படும். அல்லேலூயா. உலகத்தை இருள் பிடிக்கலாம், காரில் பிடிக்கலாம், ஆனால் கர்த்தர் மகிமை நம்ம என்ன செய்யும்? நிரப்பி காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. 52:1-2 வாசிக்கும் போது சொல்லி இருக்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரு. இந்த நாட்களிலே கர்த்தரை எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எழும்ப, தூக்கத்தை அப்படி எழுந்துரு என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நித்திரையை விட்டு எழுந்துரு என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் தூக்கத்தை விட்டு நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. தூக்கத்தை விட்டு நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும். நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும். தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். சோத்திரம். எழும்புவோமானால் கர்த்தருடைய மகிமை நம்மை உதிக்கும். கர்த்தருடைய வல்லமை நம்மை இறங்கும். இங்கே 52 ஏசாயா 52 படிக்கும் போது பார்க்கிறோம், எழும்பு எழும்பு, ஒரு வல்லமை தரித்துக்கொள், தூசியை உதவிவிட்டு எழுந்து என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா.
தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொல்லியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. உன் வாழ்க்கையில் காணக்கூடிய பாவ தூசுகளை விட்டு, வாழ்க்கையில் காணக்கூடிய பாவ தூசுகளை விட்டு உதறி எழுப்ப வேண்டும். பாவ தூசுகளை விட்டு உதறி எழுப்பினால்தான் கர்த்தர் நம்மை நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. பாவ தூசுகளை விட்டு எந்த தேவனுடைய பிள்ளை எழுப்புகிறதோ, அவருடைய வல்லமை எந்த தேவனுடைய பிள்ளை தெரிந்து கொள்வதோ, அவனை கர்த்தர் நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் விழுந்தால் எழுப்புவார்கள், கர்த்தர் அவனை நிற்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்ல இருக்கிற வாசித்த சங்கீதத்தை என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். இங்கே வாசித்த பகுதிகளை மறுபடியும் நாம் பார்க்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாவமாகிய தூசியை உதறிவிட்டு தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக வல்லமையை தரிக்க எழுப்ப வேண்டும். இரண்டாவது, அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். காத்து ஜெபித்து அவருடைய வல்லமையை பலனை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை உதிக்கும். அவர் நம்மோடு இருப்பார். அப்போது நம்மை நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக நாம் வாசித்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசித்த சங்கீதத்திலே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார். அது எதனால என்றால், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து போஸ்ட் பண்றாங்க, தங்களை போஸ்டிங் பண்றாங்க. மேன்மை பாராட்டு போஸ்டிங் என்று சொல்லியிருக்காங்க, பெருமை கொள்வது, உயர்த்துவது என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. சில ரதத்தை குறித்து, குதிரை ரதம் என்றால் என்ன, குதிரை என்றால் என்ன, அவருடைய பலத்தை காட்டுகிறது, அவருடைய செல்வாக்கை காட்டுகிறது. உலகத்தில் அவருடைய செல்வாக்கு, அவருடைய பலம், அவருடைய மேன்மைகளை, அவருக்கு வசதி வாய்ப்புகளை, ஆற்றல் திறமைகளை குறித்து மேலே பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களால் முறிந்து விழுந்தார் சொல்லி உலக வல்லுநர்கள் தங்கள் அறிவாற்றலை மேலே பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். உலக ஆளுநர்கள் தங்கள் ஆளுகையை குறித்து மேலே பாராட்டிக் கொண்டது. ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தபோது அவர் எல்லாம் முறிந்து போனார்கள். அவருடைய உலக மேலே பாராட்டல் அற்று போனது. அல்லேலூயா, அற்று போனது. இது போல இந்த உலகத்தில் அநேகர் பல காரியங்களுக்கு மேலே பாராட்டுகள் தங்களை போற்றி பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அவர்கள் முறிந்து போவார்கள். அதன் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனம் படிக்கும் போது அங்கே விதமாக பவுல் சொல்லுகிறார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி பெருமை பாராட்டாதபடிக்கு, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி அருமையானவளே, இன்னைக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் அநேகரை முறிந்து விடப்படி எதற்காக? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக தன்னை பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. அநேக ஆளுகைகள் பெருமை பாராட்டுகிறார், அநேக அறிவாளிகள் பெருமை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. அநேக படிப்பு பெருமை, பதவி பெருமை, அதெல்லாம் அபத்தமாக்கதான் ஆண்டவர் செய்திருக்கிறார். மனுஷன் மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். இந்த உலகம் தன் ஆற்றலை குறித்து பெருமை பாராட்டுகிறது, செல்வாக்கை பெருமை பாராட்டுகிறது. அல்லேலூயா. அறிவை பெருமை பாராட்டுகிறது, வல்லமை பெருமை பாராட்டுகிறது. அதை அபத்தமாக்க நான் கர்த்தர் அப்படி செய்தார். அடுத்த வசனம், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. இன்றைய உலகம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட தவறிவிட்டது. கிறிஸ்தவ உலகமும் தவறிவிட்டது, முழு உலகமும் தவறிவிட்டது. முழு உலகத்தை ஆளுகை செய்யறவன் நம்முடைய கர்த்தர். எத்தனை ராஜாக்கள், எத்தனை அதிபதிகள் ஆளுகை செய்தாலும்
கர்த்தருடைய ஆளுகை கீழே தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை இந்த நாட்களில் வேற போராட்டாமல் தங்களை குறித்து வேற போராட்டுகிறார்கள், தங்கள் சாமர்த்தியத்தை வேற போராட்டுகிறார்கள். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தை படிக்கிறோம் அல்லவா, நேபுகாத் நேச்சாரை குறித்து. உலக அதிசயங்களில் ஒன்றாகிய பங்குதோட்டத்தை உண்டாக்குறவன் நேபுகாத் நேச்சார். பெரிய மாளிகை கட்டியவன் நேபுகாத் நேச்சார். அவர் பெரிய மாளிகை கட்டி வைத்து விட்டு ஒரு நாள் அவர் என்ன சொன்னார்? என் மகிமையின் பிரசாதத்துக்கென்று, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என் மகிமை பிரசாதத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு அரமனையாக, ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யத்தின் மகிமைக்கென்று, என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னார். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உடனே ஒரு சத்தம் கேட்டு என்ன கேட்டது? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷர் நின்று தள்ளப்படுவாய். நீ தள்ளப்படுவாய், தள்ளப்படுவாய். என்னுடைய வல்லமையினால என் மகிமை பிரதாபத்துக்கு நான் கட்டின பாபிலோன் தன்னை மேலே பாராட்டினார். இன்றைக்கு அப்படி ஆளுகை மேல பாராட்டுறாங்க, அறிஞர்கள் மேல பாராட்டுற, வல்லுநர் மேல பாராட்டு. அதெல்லாம் அபத்தமாக தான் கர்த்தர் இப்படி செய்திருக்கிறார், முறிந்த விழா பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார், நீ தள்ளப்பட்டாய். பிறகு என்ன நடக்கிறது? அவன் மகிமை பிரசாதத்தை செய்த அவன் தள்ளப்பட்டு அவன் பணியிலே கிடந்து புல்லு. அந்த அதிகாரத்தின் கீழ் வசனத்தை படிங்க. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. 33ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவன் மனுஷர் நின்று தள்ளப்பட்டு, அவன் மனுஷன் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும். அவன் மனுஷனுடைய தள்ளப்பட்டு, ராஜா மனுஷனுடைய தள்ளப்பட்டு, அரண்மனை தள்ளப்பட்டு, ஆளுகை தள்ளப்பட்டு, மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவன் தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் கழுகு சட்டை போல அப்படியே விரிவானது. அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய அவருடைய நகங்கள் பறவையுடைய நகங்களைப் போல வளரும் மட்டும். சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவன் சரீரம் அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு, நகரத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டு பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு, அல்லேலூயா. அவர் உணர்வு உண்டாகும் மட்டும் கீழே சொல்ல இருக்கிறது. அவர் உணர்வு வரும் மட்டும், எது மட்டும்? அவருக்கு உணர்வு வரும் மட்டும் சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அவர் உணர்ந்து திருந்து மட்டும் விதமாய் அவனுக்கு வந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். நான் உணர்வு மட்டும். அல்லேலூயா. 36, 37 படிங்க. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். அல்லேலூயா. அவன் உணர்வு வர மட்டும் அவன் பூமியிலே தள்ளப்பட்டு கிடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் உணர்வு வந்து பல்லவத்து ராஜா இருக்கிறார். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பல்லவத்து ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா புகழுகிறான். அப்ப இது போலதான் இன்றைக்கு உலகம். அதே சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேலே பாராட்டுறாங்க. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலே பாராட்டுகிறோம். இந்த நாட்களில் யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் பெயரை குறித்து மேலே பாராட்டுகளோ, அறிவித்து மேலே பாராட்டுகளோ, அவர்கள் நிமிர்ந்திருப்பார்கள். இயேசுவை உயர்த்துகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய பெயரை, கர்த்தருடைய நாமத்தை மேலே பாராட்டுகிறவர்கள் முறிந்து போக மாட்டார், நிமிர்ந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பெயர் அல்லாமல் தன்னை 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 உயர்த்துகிறவர்கள்
ஆமென். உலகத்தின் ஆற்றலை உயர்த்துகிறவர்கள் அவர்கள் முறிந்து போவார்கள். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் தன் ஆற்றலை உயர்த்தினான், மேலேப்படுத்தினான். தன் வல்லமை உயர்த்தினான், மேலேப்படுத்தினான். தன் பராக்கிரமத்தை உயர்த்தினான், மேலேப்படுத்தினான். விழுந்து போனான், விழுந்து போனான். ஒரு நாள் பணியிலே விழுந்து கிடந்த போது உணர்வு வந்த பிறகுதான், 7 காலங்கள் சென்ற பின் உணர்வு வந்த பிறகுதான் அவன் என்ன செய்தான்? தேவனை புகழ ஆரம்பித்தான். ஓ, தேவனால் அல்லாமல் ஒன்றுமில்லை என்று புகழ ஆரம்பித்தான். கர்த்தரை புகழ ஆரம்பித்தான். மறுபடியும் அவன் மனுஷனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் கர்த்தரை அறிந்து கொள்ளபடியாய், உலக வல்லனர்கள் வல்லமைகள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரை அல்லாமல் ஒன்றுமில்லை, எங்கள் ஞானம் ஒன்றுமில்லை, பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, பலத்தினால பராக்கிரமம் எல்லா கர்த்தராலே ஆகும் என்று அவர்கள் அறிந்து உணரத்தக்கதாக விதமாக ஏற்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிப்போம். அங்கே விதமாய் சொல்லி இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் போது மாம்சத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேலே பாராட்டக்கூடாது என்று அங்கே சொல்லி இருக்கிறது. ஒருவரும் தன்னை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. அடுத்ததாக பார்க்கும்போது மாம்சத்தை குறித்து மேலே பாராட்ட 21 கொரிந்தியர் அல்லேலூயா வாசிக்கும் போது நாம் சொல்லியிருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 21 இப்படி இருக்க ஒருவரும் மனுஷரை குறித்து மேலே பாராட்டாதிருப்பாராக, எல்லாம் உங்களுடையது. அல்லேலூயா. மனுஷரை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேலே பாராட்டினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலே பாராட்டவர்கள் நிமிர்ந்து நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமான எவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேலே பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேலே பாராட்டுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் அல்லேலூயா. எதை குறித்து மேலே பாராட்டக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக தன்னை பெருமை பாராட்டக்கூடாது, தன் ஆற்றலை பெருமை பாராட்டக்கூடாது, தன் செல்வத்தை பெருமை பாராட்டக்கூடாது, தன் பலத்தை பெருமை பாராட்டக்கூடாது. அது நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையிலே கண்டோம். அங்கே சங்கீதத்தில் வாசித்தது ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேலே பாராட்டவர் முறைந்து விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம் மாம்சத்தை குறித்து மேலே பாராட்டக்கூடாது என்று இங்கே சொல்லி இருக்கிறது. இங்கே 3:21 படிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவரும் மனுஷனை குறித்து மேலே பாராட்டாது. மனுஷனை குறித்து அல்லேலூயா. ஒரு ஆற்றலை குறித்து சக்தியை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. அடுத்த 2வது மனுஷனை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. சிலர் மனுஷனை குறித்து மேலே பாராட்டுறாங்க. எனக்கு அந்த ஆள் இருக்கு, இந்த ஆள் இருக்கு, அந்த ஆள் என்ன சொந்தங்கள் டாக்டர் இருக்கிறாரு, கலெக்டர் இருக்கிறாரு, மந்திரி இருக்கிறாரு, அல்லது பெரிய ஆள் இருக்கிற பயங்கர மனுஷனை குறித்து மேலே பாராட்டுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் முறிந்து போவார்கள். அல்லேலூயா. ஒருவன் மனுஷனை குறித்து மேலே பாராட்டார் இருப்பாராக. அடுத்தது பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் ஒருவர் மனுஷனை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. சிலர் மனுஷனை குறித்து மேலே பாராட்டுறாங்க. கடந்த நாட்களை பார்க்கும்போது ஆளுகை செயல்களை குறித்து மேலே பாராட்டுவாங்க கட்சிக்காரங்க. எங்க தலைவர் அப்படி, அவர் அப்படி சொன்னார், அப்படி சொன்னார், அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம். ஆளுகை செயல்களை குறித்து அவரவர் கட்சிக்காரர்கள் கட்சி தலைவர்களை மேலே பாராட்டுறாங்க. திடீர்னு அவர் வெட்கப்படும்படியாக பல சம்பவங்கள் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. மனுஷனை குறித்து மேலே பாராட்டவர்களும் முறிந்து விழுந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவரை குறித்தே மேலே பாராட்ட வேண்டும். கர்த்தர் ஒருவரை குறித்தே மேலே பெருசிய பட்டாளம்
கோலியாத் என்கிற ஒரு பெரியவரை குறித்து வேற பாராட்டினான். கோலியாத் தன்னை குறித்து வேற பாராட்டினான். அல்லேலூயா. பெருசியப்பட்டால் அந்த பெருசனை குறித்து வேற பாராட்டினான். ஆனால் குள்ள தாவீது சொன்னார், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் சொல்லி கூழாங்கல்லை எடுத்து கவலை எடுத்து பாய்ந்தார். மனுஷனை குறித்து பாராட்டின பெருசியப்பட்டால் முறிந்து ஓடும்படியாக, அந்த பெருசியர் முறிந்து விழும்படியாக கர்த்தருடைய ஜனம் நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் என்ன சொன்னார்கள்? கோலியாத் என்ன சொன்னார்? உங்களுக்கு பலம் இருந்தால் நீங்கள் எல்லாரோட யுத்தம் பண்ண வேண்டாம், என் ஒருவரோட என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் நாம என்ன நீங்கள் மேற்கொண்டால் பெலிஸ்தியர் உங்களுக்கு அடிமைகளாவார்கள். என்ன நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் நீங்கள் பெலிஸ்தியருக்கு அடிமையாக வேண்டும் என்று அவன் கர்ச்சித்து அவன் கொக்கரித்துக் கொண்டே இருக்கிறான். சாமுவேல் அந்த பெலிஸ்தியராகி கோலியாத் தினமும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, அவன் மனுஷன் தன்னை குறித்து, அவன் ஜனங்களும் அவனை குறித்து மேலே பாராட்டுகிறார்கள். ஆனால் தாவீது கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேலே பாராட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது தாவீது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் சொல்லுகிறான். ஆனால் இவன் எப்படி வருகிறான்? இஸ்ரவேலின் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு முன்ன அவன் சொல்லுறான் அல்லவா, என் ஒருவனோட நீங்க என்ன செய்யுங்க, வாசிங்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். இங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். அங்கே பெலிஸ்தனாய் கோலியாத் சொல்லுகிறான், சத்தமிட்டு சொல்லுகிறான், நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சொல்லுகிறான், யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர் அல்லவா? உங்களை ஒருவரை தேர்ந்து கொள்ளுங்கள், அவர் என்னிடத்தில் வரட்டும், அவர் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தராக நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரனாக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன் சொல்லி அவன் நிந்திக்கிறார். அல்லேலூயா, நிந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்திக்கிறார். ஆனவனே தன்னை குறித்து வேறு பாராட்டு, மனுஷனை குறித்து ஒரு மனுஷனை குறித்து வேறு பாராட்டு இருப்பாராக. அல்லேலூயா. ஆனால் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீது உங்களை ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகள் சொன்ன போது இஸ்ரவேல் சேனையில ஒருவரும் இந்த மனிதனுக்கு எதிராக போக தயாரில்லை. தற்செயலாக ஒரு ஆடு மேய்ப்பன் ஆட்டிடையே தாவீது தன் அண்ணமாரை விசாரிக்க வந்தவன் இந்த சத்தத்தை கேட்ட போது பக்தி வைராக்கியம் உண்டாது, பக்தி வைராக்கியம் உண்டது. அவன் சொல்லுகிறான், நான் அந்த மனுஷனை குரவாய் போகிறேன், இஸ்ரவேல் தேவனை நிந்திக்க அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான் 32ஆம் வசனத்திலே, தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அல்லேலூயா. இது 45ஆம் வசனம் சொல்லுகிறான்,
நீ பெருசனை பார்த்து ஆவிகள் நீ பட்டியத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய். நானோ நீ நினைத்த இஸ்ரவேலுடைய ராணுவங்கள் சேவராகிய சேனையை கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மேலே பாராட்டுகிறார். அல்லேலூயா. அவன் தன் பலத்தை மேலே பாராட்டினான், தன்னை மேலே பாராட்டினான், மனுஷனை மேலே பாராட்டினான். அல்லேலூயா. இவன் கர்த்தர் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமத்தை மேலே பாராட்டினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். நடந்தது என்ன? இந்த சத்தத்தை கேட்டதும் பெலிஸ்தியனுக்கு கோபம் வந்தது. பாய்ந்து வந்தான் கோலியாத்தை கொல்ல. கோலியாத்துடனே தன் ஆமென் அடுப்பத்திலே கையை போட்டு கூழாங்கல்லை கவனை எடுத்து ஒரு சுத்து சுத்தினா பெலிஸ்தியன் விழுந்தான், முறிந்து விழுந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பெலிஸ்தியன் முறிந்து விழுந்தான். இஸ்ரவேலர் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. கைவத்தி அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசியுங்கள் 49ஆம் வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு தாவீது தன் கையை அடப்பத்திலே போட்டு அதில் ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பறிந்து போனான். தரையிலே முகம் விழுந்தான். விழுந்தான். விழுந்தவர் எழுந்திருக்க முடியவில்லை. அல்லேலூயா. மனுஷனை குறித்து வேற பாராட்ட விழுந்தான். அல்லேலூயா. உலகத்தின் ஆற்றலை குறித்து வேற பாராட்ட விழுந்தார்கள். சக்தியை குறித்து வேற பாராட்ட விழுந்தார்கள். மனுஷனை குறித்து பலத்தை குறித்து வேற விழுந்தான். தாவீது கர்த்தருடைய நாமத்தை குறித்து வேற பாராட்டினார், நிமிர்ந்து நின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி சிலர் பாருங்க, மாம்சத்தை குறித்து வேற பாராட்டுறாங்க. மாம்சத்தை குறித்து கலாத்தியர்ல வாசிக்கும் போது அங்கே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் படிக்கும் போது 13ஆம் வசனம் படிங்க. விருத்தசேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ இஸ்ரவேலர் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ணுவது பெரிய காரியம் சொல்லி அங்கே மாம்சத்தை குறித்து இஸ்ரவேலர்கள் மேலே பாராட்டுகிறார்கள் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி மாம்சத்தை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. அவர்கள் மாம்சத்தை குறித்து மேலே பாராட்ட இஸ்ரவேலர்கள் மாம்சத்தை அவர்கள் விருத்தசேதனம் பண்ணதை குறித்து மேலே பாராட்டவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள். அல்லேலூயா. அதன் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 3:4. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்தசேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்ட நாமே விருத்தசேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். பாருங்க, மாம்சத்தின் மேல நம்பிக்கை, மாம்சத்தை குறித்து மேலே வரணும். சிலர் ஆற்றலை ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து, வல்லமையை குறித்து, பராக்கிரமை குறித்து வேறே பாராட்ட விழுந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து வேறே பாராட்ட நிமிர்ந்து நின்றார். சில மனிதனை குறித்து வேறே பாராட்ட விழுந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து வேறே பாராட்ட நிமிர்ந்து நின்றார். ஆனால் சிலர் ஒரு மாம்சத்தை குறித்து வேறே பாராட்டுகிறார்கள். மாம்சம் என்றால் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து, மாம்சத்தில் சில கிரியை, மாம்சத்தில் சில காரியங்களை செய்திருப்பாங்க. உடனே அதனால அதை குறித்து பெருசா வேற பாராட்டுவாங்க. சூத்திரம் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அங்கே 11ஆம் வசனத்தில் படிக்கும் போது அங்கே 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. அங்கே 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. ஒருவன் பரிசேயன், அந்த பரிசேயன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? தேவனே தேவனே நான் பரிகாரர், நான் பரிகாரர், அநியாயக்காரர், பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நாயக்காரனை போல அல்லாமல் நாயக்காரனை போல இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை. நான் ஆயக்காரனை போல அல்ல. ஆயக்காரன் நான் பாவியான மனுஷன், அவனை போல அல்ல. பரிகார பிடிச்சு பறிக்கிற கூட்டம் அவனை போல அல்ல. நான் அநியாயக்காரன், அநியாயம் செய்றவன், அவனை போல அல்ல. சகைவு சிங்கோரி அநியாயமா பிடிச்சாங்க, அதான் நாலத்தனையாய் கொடுக்கிறேன் சொன்ன. அநியாயக்காரன் அல்ல, பரிகாரன் அல்ல, ஆயக்காரன் அல்ல. சிலர் விபச்சாரம் செய்றாங்க, கையில் மையமா விபச்சாரம் செய்த ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்தாங்க. ஆனா விபச்சாரம் செய்தவனை தப்ப விட்டுட்டாங்க, அவங்க ஆளை தப்ப விட்டாங்க. சமுதாயத்தில் குறைவான மதிப்புடைய அந்த சிறியை தான் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு அந்த சிறிக்கு மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. விசாரிக்காதை போல அல்ல, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், சம்பாத்தியம் தசமமாக கொடுக்கிறேன். இது அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஊழியர்களை குற்றப்படுத்துவார்கள், விசுவாசிகளை குற்றப்படுத்துவார்கள், கூட்டு சபையாரை குற்றப்படுத்துவார். ஓ, அவளோட நான் கொள்ளலாம், அவனோட கொள்ளலாம், இவளோட கொள்ளலாம், இவளோட கொள்ளலாம். இவர்கள் சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டார்கள், இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சத்தியத்தின்படி ஜீவிக்க மாட்டார்கள். ஆனால் மற்றவளை குற்றப்படுத்தி விட்டு, ஓ அவ நல்லா ஆவியில ஜெபிக்கிறா, ஆனா அவ எப்படி இருக்கிறா, அவ எல்லாம் நகையெல்லாம் ஞானசானத்தில் எப்படி இருக்கிறா, எப்படி இருக்கிறா, நல்லா அப்படி இருக்கிறா குற்றம் சொல்லிவிட்டு அதை விட நான் கொள்ளான்னு சொல்லுவாங்க. அவங்க பரலோகத்துக்கு போன அதை விட மேலா போவேன்னு சொல்லுவாங்க. ஆயக்காரனை போல, இந்த இஸ்ரவேலரை போல. ஆயக்காரன் பரிசேயன், அவன் இஸ்ரவேலன். அவர் மாம்சத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்கள். மாம்சத்தில் உள்ள சில செய்கைகளை, நல்ல காரியம் அதை வச்சு மேன்மை பாராட்டுவாங்க. அல்லேலூயா. மற்றவிடத்தில் இல்லாத நல்ல காரியம் நான் செய்துட்டேன், பெரிய சாதனை செய்துட்டேன், பெரிய சாதனை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அந்த மேன்மை பாராட்டல் கூடாது. அதன் மத்திய 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மத்திய 6 நீ தான தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, உனக்கு ஜனங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து, அவர்களுக்கு பலம் எல்லாம் முடிஞ்சு மற்றவர்கள் காண வேண்டும் என்று உன் கிரியைகளை, உன் மாம்சத்தின் செயல்களை மேலே பாராட்டாதே. இங்கே பரிசேயன் ஆயக்காரன் ஆலயத்துக்கு வந்தார்கள். பரிசேயன், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தடவை வாசிக்கிறேன், ஆண்டவரே சம்பாத்தியம் தசமாக கொடுக்கிறேன். இல்லையா? நான் அநியாயக்காரன் அல்ல, நான் பரிகாரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல, நாயக்காரனை போல அல்ல. அது கிரியைகளை உயர்த்துகிறான், போஸ்ட் பண்றான். அல்லேலூயா. பேசுறது அந்த ஆயக்காரன் வந்து பாவியாயன் மேல் திருவியாரும் தாழ்த்தினான், அவரெல்லாம் இவரையே நீதிமானாக்கப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல யார் மாம்சத்தின் செயலை வெளிப்படுத்தக்கூடாது. மனுஷன் நீதி தேவனுடைய கிரியை வெளிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. மனுஷன் நீதி தேவனுடைய கிரிகளுக்கு ஒப்பானதல்ல. இங்கே மத்திய 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது நாம் என்ன படித்தோம்? 1ஆம் வசனம் மறுபடியும் படி, 1-2. மனுஷர் காண வேண்டும் என்று, மனுஷர் காண வேண்டும், அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர் காண வேண்டும், தர்மத்தை செய்யாத எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர் காண வேண்டும், தர்மம் செய்யாதே. செய்தால் பரலோகத்தில் பிதாவினிடத்தில் பலம் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்தது என்று சொல்லுகிறேன். மாம்சத்தை குறித்து, மாம்சத்து கிரிகளை குறித்து மேலே பாராட்டக்கூடாது. இஸ்ரவேல் அதுதான் மேலே குறித்த சேனத்தை குறித்து மேலே பாராட்டினார்கள். பரிசேயனை மேலே பாராட்டுகிறார். அவர்கள் நீதிமானாக்கப்படவில்லை, அவருடைய கிரியைகள் பூமியோடு அடைந்து தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். அவர் பரலோகத்துக்கு வரவில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து இங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்?
3வது வசனத்துல ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிமிர்ந்திருக்க வேண்டுமானால், முறிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், இரண்டாவதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டு ஆவியிலான இந்த ஆவிக்குரிய ஆராதனை கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கிறோம். இயேசுக்குள் ஆக்கப்பட்ட நினைத்த மேலே பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. பாவியாயிருந்த என்னை அவர் ரத்தத்தால் மீட்டு கிறிஸ்து இயேசுக்குள் ஆக்குறாரே. ஆவிக்குரிய ஆராதனை தந்தாரே. காணியாட்சி புறம்பாயிருந்த எனக்கு ஆவிக்குரிய ஆராதனை தந்தாரே. ஆவியிலே ஆராதித்து கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நீங்கள் மேலே பாராட்டுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனை செய்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஜீவிதம் மேலே பாராட்டப்பட வேண்டியது. அல்லேலூயா. எதை குறித்து வேறு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறாயா? ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறாயா? அது மேலே பாராட்டுவதற்கு எதுவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே வேறொன்றை குறித்து மேலே பாராட்டு. மாம்சத்துக்கு இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதை குறித்து மேலே பாராட்டு. அல்லேலூயா. அப்பொழுது நாம் முறிந்து விழ மாட்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ இருக்கிறதை குறித்து மேலே பாராட்டு. அறிக்கையிடு, அறிக்கையிடு. அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஆமென் நெருப்பை, உன் ஆவிக்குரிய நிலைநிற்கிறதை நீ அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளை நம்மை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும், நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. உன்னை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கொண்டு வந்து ஆவிக்குரிய ஆராதனை தந்து விசுவாசிக்க பண்ணினாரே, அவரை நம்ப பண்ணினாரே, அவர் நிற்க பண்ணினாரே, அதை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து ஆவிக்குள்ளாக ஆராதனை செய்து, மறுபடியும் அந்த 3வது வசனம், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேலே பாராட்ட. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கொண்டு வந்ததை குறித்து மேலே பாராட்டும். காணி ஆட்சி புறம் வாழ்ந்த என்னை ஆண்டவரும் ரத்தத்தால் மீட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கொண்டது ஆவியில் ஆராதிக்க செய்தாரே. இது பெரிய வாக்கியம். அதை எண்ணி மேலே பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. வேறு மாம்சத்தின் செயல்களை குறித்து இல்லை, மேலே பாராட்ட. அப்படி ஆவிக்குரிய ஆராதனையை மேன்மையாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஜீவிதத்தை மேன்மையாக யார் கருதுவாரோ அவர்கள் நிமிர்ந்திருப்பார்கள். கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஆவிக்குரிய ஆராதனை அற்பமாக எண்ணாதபடி, பாடுகள் இடர்கள் வந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அனுபவத்தை தவறாக குறைத்து மதிப்பிடாதபடி, அதை மேன்மையாய் கருதுகிற பிள்ளை, அது உயர்வாய் கருதுகிற பிள்ளையை முறிந்து போகாமல் கர்த்தர் நிற்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக யார் நிமிர்ந்து நிற்பாங்க? நிமிர்ந்து நிற்கிறவான் என்ன சொல்ல, எதை கொண்டு வேற பாராட்டு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். சிலுவையை குறித்து மேலே பாராட்ட வேண்டும். நாம் முறிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் 3வது மேலே பாராட்ட வேண்டியது, முதலாவது கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அல்லேலூயா. தாவீது மேலே பாராட்ட போல ஆற்றலை அல்ல, செயலை அல்ல, சக்தியை அல்ல. இரண்டாவது இதை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த மேலான அனுபவம், ஆவிக்குரிய ஆராதனையாகிய மேலான அனுபவத்தை நினைக்கணும். பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் அதை கீழானதாக குறைவாக மதிப்பிடவே மேலானதாக கருதி அது மேலே பாராட்ட. அல்லேலூயா. அப்போ நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா. பவுல் அப்படிதான் இருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் மாம்சத்துக்குரியதை மேலே பாராட்டினார்கள், விழுந்து போனார்கள். 3வதாக நாம் முறிந்து போகாமல் நிமிர்ந்திருக்க வேண்டுமானால் எதை குறித்து மேலே பாராட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேலே
அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்னைக்கு சிலுவையை செயலில் செய்து லாக்கெட்டாக போட்டிருப்பாங்க, மோதிரத்தில் சிலுவை செய்து போட்டிருப்பாங்க, கயரில் சிலுவை செய்து போட்டிருப்பாங்க. அந்த சிலுவையை தூக்கி காட்டி தெரிஞ்சா போதுமா? அதான் மேலே பாராட்டுவது இல்லை. சிலுவையை மரத்தில் கட்டி உயர்த்தி காட்டுவது மேலே பாராட்டலாம் இல்லை. சிலுவையை ஆலயத்தில் கோபுரத்தில் வைத்து உயர்த்தி வைத்தது மேலே பாராட்டுவது இல்லை. சில நினைக்கிறாங்க சிலுவையை குறித்து மேலே பாராட்டு சொன்னதுனால எங்க போனாலும் சிலுவையை வைத்து மரத்தில் சிலுவை செய்து, தங்கத்தில் சிலுவை செய்து, அல்லது வெள்ளியில சிலுவை செய்து, உலகத்தில் சிலுவை செய்து, அல்லது கல்லில் சிலுவை செய்து அப்படி உயர்த்தணும், அது வேற இல்லை. இல்லை, அதல்ல. சிலுவை சின்னம் ஒரு காலத்தில் சாபத்தின் சின்னம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில மரித்து ஜெயம் பெற்றாரோ அந்த முதல் சிலுவை சின்னம் வெற்றி சின்னமா மாறினது. அல்லேலூயா. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். சிலுவை குறித்து மேலே பாராட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே சொல்லி இருக்கிறது, முறிந்து விழமாட்டோம் மாத்திரமல்ல, நிமிர்ந்து நிற்போம் மாத்திரமல்ல. அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கீழே படிக்கும் போது நம்ம சமாதானமும் இரக்கமும் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிற எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக 16ஆம் வசனத்தில். அல்லேலூயா. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்து இயேசுக்களாக்கப்பட்டு ஆவியில் ஆராதிக்கிற ஆராதனை குறித்தும் கர்த்தராகிய இயேசு சிலுவை குறித்த மேலே பாராட்டும் போது நாம் முறிந்து விட மாட்டோம், நிமிர்ந்து நிற்கப்படுவார் மாத்திரமல்ல, சமாதானத்தையும் இரக்கத்தையும் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. பேசமெல்லாம் கொரோனாவால சமாதானம் காணப்படும் போது ஆண்டவனை இரக்கமற்று இரக்க தூரமாய் தவிக்கும் போது ஆண்டவரை குறித்து மேலே பாராட்டுற பிள்ளை இவ்விதமாய் சில பிள்ளைகளுக்கு அல்ல இந்த பிரகாரம் நடந்து வருகிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை இரக்கத்தை தந்து நிமிர்ந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம எதை குறித்து மேலே பாராட்ட வேண்டும்? சிலுவையை குறித்து மேலே பாராட்டு. சிலுவையை குறித்து மேலே பாராட்டு சொன்னதுனால நம்ம தோல்ல சிலுவையை சுமந்து கொண்டு போறதில்லை. அல்லேலூயா. சிலுவையை மரத்திலே உலகத்திலே செய்து உயர்த்தி வைப்பதனால் அல்ல, வீடுகளில் சிலுவையை கட்டி வைப்பதனால் அல்ல, அது மேலே பாராட்டு உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேலே பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. சிலுவையை குறித்து மேலே பாராட்டுகிறவன் ஒருவன் உண்டானால் அவனுக்குள்ளே 2 காரியம். அவன் உலகத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறான், உலகம் அவனை சிலுவையில் அறையும். இல்லையா? சிலுவையை உலகத்திலேயோ மரத்திலேயோ கட்டி உயர்த்துவதல்ல மேலே பாராட்டுவது, நம்முடைய சரீரத்திலே போட்டு காண்பிப்பதல்ல மேலே பாராட்டுவது. சிலுவையை குறித்து மேலே பாராட்டு என்ன செய்வான்? உலகத்தை அவன் சிலுவையில் அறைந்திருப்பான். பவுல் இங்கே தன்னை குறித்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிற? உலகம் எனக்குள், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்துக்கு சிலுவை அறையுண்டிருக்கிறேன். சிலுவையை குறித்து மேலே பாராட்டுறவன் உலகத்தை சிலுவையில் அறைகிறான். உலகத்தை அவன் சிலுவையில் அறையும் போது உலகம் அவனை சிலுவையில் அறையும். உலகம் அவனை சிலுவை அறையும் போது அதிலே அவன் மேலே பாராட்டான். அல்லேலூயா. அவனைதான் நிமிர்ந்திருக்க. அதுக்கு அர்த்தம் என்ன? உலகம் எனக்கு சிலுவையில் அறைய வேண்டும், உலகத்தை சிலுவையில் அறைய வேண்டும். எப்படி? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உலகில் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தை கண்களை இவைகள் எல்லாம் உலகத்தினால் பிதாவினால் உண்டானவர்கள், உலகத்தில் உண்டானவர்கள், உலகம் அதை ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எட்டே நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அப்போ சிலுவை குறித்து மேலே பாராட்டமானால் முதலாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த தேவனுடைய பிள்ளை, ஆவியில் ஆராதிக்க தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலே பாராட்ட தேவனுடைய பிள்ளை உலகத்தை சிலுவையில் அறைய வேண்டும். அது எப்படி?
உலகத்தை எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை சிலுவையில் அறைவது? உலகத்தில் உண்டான இச்சைகளை, மாம்சத்து இச்சையை, கண்கள் இச்சையை, ஜீவனத்தின் பெருமைகளை, மேட்டுமைகளை சிலுவை அறைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கலாத்தியர் 5:24 அதான் சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை சிலுவார். அல்லேலூயா. அவ உலகம் எனக்குள் சிலுவார். உலகத்தை எப்படி ஒரு கிறிஸ்துவுடையவர் சிலுவாரைவது? உலகத்தில் உள்ள இச்சைகளை, உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை, உலகத்தில் உள்ள கவர்ச்சிகளை, உலகத்தில் உள்ள பெருமைகளை, மேட்டுமைகளை சிலுவாரைந்து கொள்ள வேண்டும். அது கடன் கொடுக்க கூடாது. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு உலகத்தின் இச்சைகளை, பெருமைகளை, மேட்டுமைகளை, ஆசாபாசங்களை சோதரம் சிலுவையில் அறையவில்லையோ இல்லை என்று அவர் உலகத்துள்ளவராக மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. அப்படி உலகத்துக்குரியவர்களை இவர்கள் அனுபவிக்காதபடி வேண்டாம் என்று சிலுவையில் அறைந்து அழிப்பாளானால், வெறுத்துள்ளானால் உலக இவர்களை சிலுவையில் அறையும். நாம் உலகத்தை சிலுவையில் அறைந்தால் உலகம் நம்மை சிலுவையில் அறையும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தை சிலுவையில் அறையவில்லை, ஆனால் உலகம் அவர்களையும் சிலுவையில் அறையவில்லை. சிலுவை என்றால் என்ன? இங்கே 13 வசனத்தில் படி, கலாத்தியர் 6:13 அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்குள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 12 அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். சிலுவையில் அறைவனா துன்ப பாடுகளை காட்டுகிறது. ஒரு கிறிஸ்துவர்களான தேவனுடைய பிள்ளை உலகத்தில் வர இச்சைகளை, மாம்சத்தை, அது ஆசை, உலகத்தில் வர மாம்சத்துக்கு இச்சைகளை சிலுவையில் அறையும் போது, அழிக்கும் போது உலகை வரை சிலுவை அறையும். எப்படி சிலுவைனா பாடுகளுக்கு உட்படுத்தும். உலக பாடுகளுக்கு உட்படும். எப்படி என்றால் நீங்கள் படிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் படித்தால் அங்கே சொல்லி இருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டால், 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 14ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவராலே தூசிக்கப்படுகிறார், அவராலே மகிமைப்படுகிறார். அப்ப கிறிஸ்துவை உலகத்தை நாம் சிலுவையில் அறையும் போது உலக நம்மை சிலுவையில் எப்படி? கிறிஸ்துவ நாமத்தில் நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? பாடுகள் வரும், நிந்தைகள் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவ நாமத்தில் என்ன செய்தால்? நிந்திக்கப்பட்டால். அப்படிதானே இருக்கு. நிந்தை வரும். அல்லேலூயா. அந்த நிந்தை அதிக பாக்கியமா என்ன வேண்டும்? உலக நம்மை நிந்திக்கும் போது என்ன செய்யறாரு? நமக்குள்ள தங்கிற ஆவியானவர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க. நம்மனால் மகிமைப்படுகிறார், அவர்களால் என்ன செய்யப்படுகிறாரு? தூசிக்கப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும். உலகத்தை சிலுவையில் அறையும் போது உலகத்தின் இச்சைகள் வேண்டாம், ஆசாபாசம் வேண்டாம், பெருமை வேண்டாம், வேற்றுமை வேண்டாம், கர்வம் வேண்டாம் என்று விட்டுவிடும் போது உலகம் நம்மை அற்பமாயிடும், அற்பமா பேசும், நிந்திக்கும், அவமதிக்கும், புறக்கணிக்கும். அப்படி உலக நம்மை செய்யும் போது அதை பாக்கியமா எண்ண வேண்டும். அப்படி பாக்கியம் என்னும் போது அவர்களால் கர்த்தர் நாம தூசிக்கப்படும் போது கர்த்தர் நம்மை மகிமைப்படுகிறார். அதனால் நமக்கு பாக்கியம் கிடைக்கிறார். அல்லேலூயா. உலகம் நம்மை சிலுவையில் அறையும் போது நாம் அதை மேன்மையாய் கருத வேண்டும். அதாவது சிலுவை குறித்து எல்லாமே வேறொன்றை குறித்து, இந்த பாடுகளை குறித்து, கிறிஸ்துவுக்காக எனக்கு நிந்திக்கிற பாடு கிடைத்ததே, இந்த துன்ப பாடுகள் அது மேன்மையானவன், அது துக்கப்படக்கூடாது. அதான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு 16ஆம் வசனம், ஒருவர் கிறிஸ்துவனாய் இருப்பார், பாடுபட்டால் வெட்கப்படாமல் இதான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவார். உலகத்தை நாம் சிலுவை அறையும் போது உலகம் நம்மை சிலுவை அறை நிந்திக்கும், அவமதிக்கும், புறக்கணிக்கும், பாடுபடுத்தும். அதை குறித்து நினைச்சுக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, அதை குறித்து அற்பமா எண்ணக்கூடாது, அதில் சந்தோஷப்படணும், அதில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்போதான் அதான் சிலுவை குறித்து நினைச்சுவது மேலே பாருங்க. அல்லேலூயா. இந்த அருமையான சத்தியத்தை இதுவரை புரிந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கு புரிய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது. எத்தனை பேர் சிலுவை குறித்து மேலே பாருங்க, மேலே பாருங்கன்னா சில நேரம்
சிலுவை சுமந்து திரிகிறான் என்ன பாரு, சிலுவை கட்டி வைக்கிறான். அதல்ல, இந்த சிலுவை நிமித்தம் நீ உலகத்தை சிலுவையில் அறைந்ததுனால உலகம் உன்னை சிலுவையில் அறையும் போது அந்த பாடுகளிலும் அந்த நிந்தைகளிலும் நீ வெட்கப்படாம அந்த பாக்கியம் என்று எண்ணி நீ கர்த்தரை மயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவாயனால் அதான் சிலுவையை குறித்து நீ மேலே பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட உன்னை ஆண்டவர் நிமிர்ந்து நிற்கப்படுவார். உன்னை முறிந்து போக பண்ண மாட்டார். உனக்கு சமாதி இரக்கத்தையும் தருவார். அல்லேலூயா. அதான் பார்க்கிறோம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலும் 9, 10 வசனங்கள் 10, 11 வசனம் படிக்கும் போது அங்கே ஆண்டவர் மலை பிரசங்கத்தை சொல்லுகிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுவார். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் அல்லேலூயா. அவன் உலகத்தை நாம் செல்வடையும் போது உலகம் நம்மை கர்த்தர் நிமித்தமாக நம்மை நிந்திக்கும், பாடுபடுத்தும், துன்பம் வரும். அதை நாம் பாக்கியமாய் சந்தோஷப்பட வேண்டும். அதனை ஆண்டவரை மயப்படுத்த வேண்டும். அதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதான் சிலுவையிலே சிலுவை குறித்த மேலே பாராட்டுவது. அல்லேலூயா. நான் உலகத்தை செல்வடையாத வரையில் உலகம் நம்மை பகைக்காது. இங்கே யோவான் சுவிசேஷம் படிக்கும் போது ஆண்டவராய் இயேசு 15ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறார், 17ஆம் வசனம் சொல்லி இருக்கிறார். 15ஆம் வசனம் படிக்கும் போது 18ஆம் வசனம் படிங்க. யோவான் 15, 18, 19 படிக்கிறோம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பயக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடுகிறாலும் நான் உங்களை உலகத்தில் தேர்ந்தெடுத்துக் கொண்டபடினாலும் அதுல அவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொன்னால் காரணம் நீங்கள் உலகத்தாராய் இராததுனால. அப்படின்னா உலகத்தை சிலுவையில அறைந்ததுனால. உலகத்தை சிலுவையில் அறையாம உலகத்தார உலகம் தன்னுடைய இருக்கும், சிநேகித்திருக்கும், பகைத்திருக்காது. அல்லேலூயா. இன்னும் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். 17ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. இது ஒரு தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துக்குள்ளாகப்பட்ட தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்தை மேலே பாராட்டும் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்திலே அவள் முன்னிறுத்தி நிற்கிற தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துக்குள்ளாக வந்து ஆவியில் ஆராதிக்கிற பிள்ளை. உலகத்தை சிலுவையில் அறைய வேண்டியது அவசியம். உலகத்தை சிலுவையும் போது நாம் உலகத்தாராய் அல்லாமல் மாறுகிறோம், கிறிஸ்துடையவர்களாக இருக்கிறோம். அப்போது உலகம் நம்ம என்ன பயக்கும். உலகத்தினுடையவர்களை பகைக்க சிநேகிக்கும். ஏன் சொன்னார், நான் உலகத்தை அல்லாதது போல நீங்களும் உலகத்தா அல்ல. நீங்கள் உலகத்தை அல்லாத உலகம் உங்களை என்ன செய்யும், பகைக்கும், துன்பப்படுத்தும், நிந்திக்கும். அல்லேலூயா. உலகம் நிந்திக்க வேண்டாம், உலகம் துன்பப்படுத்த வேண்டாம், உலகம் பயக்க வேண்டாம். சிநேகிக்கணும்னு சொன்னா நான் உலகத்தை சிலுவையில் அறையாமல் உலகத்தின் இச்சைகளுக்கு, உலகத்தின் பெருமைகளுக்கு, உலகத்தின் அசாபாசங்களுக்கு இடம் கொடுத்திருந்தால் போதும். ஆனால் நாம் முறிந்து போவோம், நிமிர்ந்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் யாக்கோபு 4:4 கூட படிக்கும் போது விவசாயிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமா பகை என்று அறிவீர்களா? ஒருவன் உலகத்தில் சிநேகமா இருக்க விரும்பினான் அவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அல்லேலூயா. அதான் 1 யோவான் 2:15 சொன்னார், உலகத்திலுள்ளவர்களும் அன்புகிறார்கள், அன்பு வந்து அவனது பிதாவின் அன்பு இல்லை. இருக்க வேண்டுமானால், சமாதானம் இறக்க நமக்கு உண்டாக வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து மேலே பாராட்ட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிலுவையை குறித்து மேலே பாராட்டலாம். உன் மோதிரத்து சிலுவையில் அல்ல, உன் தாலிச்சையின் சிலுவையில் அல்ல, உன் அவன் கழுத்தில் கிடக்கிற அவன் மாலையில் உள்ள சிலுவை அல்ல, வீட்டில் கோபுரத்தில் ஆலயத்தில் வைத்திருக்க சிலுவையில் அல்ல மேலே பாராட்டுவது. உலகத்தை நீ சிலுவையில் அறைய வேண்டும், உலகம் உன்னை சிலுவையில் அறையும். சிலுவை என்பது பாடு, துன்பம். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்படுவாய், அவமதிக்கப்படுவாய், புறக்கணிக்கப்படுவாய், பகைக்கப்படுவாய், துன்பப்படுத்தப்படுவாய். அதில் வெட்கப்படக்கூடாது. அது பாக்கியமாய் எண்ணி அதில் நீ ஆண்டவரை மயப்படுத்துவதுதான், ஆண்டவரை உயர்த்துவதுதான் சிலுவை குறித்து மேலே பாராட்டுவது. பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேலே பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. உச்சையை குறித்து, கிறிஸ்துவின் சேதை பிரசவிக்கிறதை குறித்து மேலே பாராட்ட வேண்டாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் போது 15, 16ஆம் வசனத்தை விதமாக சொல்லுகிறார். 15, 14 அப்படி இருந்தோம் நான் இவைகளில்
ஒன்றே அனுபவிக்கவில்லை. ஆ. இப்படி எனக்கு நடக்கும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. ம். என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலாம் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். அடுத்த வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன். மேன்மை பாராட்ட எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமை. அது என் மேல் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் சுவிசேஷத்தை 1000 பேருக்கு அறிவித்து மேலே பாராட்ட வேண்டாம். அது என் மேல் விழுந்த சுவிசேஷத்தை அறிவித்து விட்டேன், ஐயோ வேதத்தை பலமுறை வாசித்து விட்டேன், இதெல்லாம் மேலே பாராட்டு ஒரு செயலே அல்ல. பவுல் நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தவனாக இருந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு மேலே பாராட்ட இடமில்லை. அது என் மேல் விழுந்த அது என் மேல் ஒரு கிறிஸ்தவனாகி கேட்ட பிள்ளை ஆண்டவருக்காக சில காரியங்களை செலுத்தோம் என்று மேலே பாராட்ட வேண்டாம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று மேலே பாராட்ட வேண்டாம். நிறைய பேர் ரட்சிப்புல கொண்டு மேலே பாராட்ட வேண்டாம், சொல்லி காட்ட வேண்டாம், வரை சாட்ட வேண்டாம், போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் நீ உலகத்தை சிலுவையில் அறைந்து, உலகத்தில் ஆசாபாசங்களை சிலுவையில் அறைந்து, அதிலிருந்து உலகம் உள்ளே சிலுவையில் அறையும் போது, பவுல் சொன்னது போல சிலுவையில் அறையும் போது நீ அதை குறித்து மேலே பாராட்டுவாயா, அதில் சந்தோஷப்படுவாயா, அதை பாக்கியம் என்று சொல்லி ஆண்டவரை மயப்படுத்துவாயா, கர்த்தரை அதில் உயர்த்துவாயா? அதான் சிலுவை குறித்து மேலே பாராட்டுவது. பவுல் அதைத்தான் சொன்னார் கலாத்தியர் 6:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து எல்லாம் வேறு ஒன்றை குறித்து மேலே பாராட்டுறாங்க. ஆனால் உலகம் எனக்குள் சிலுவை அறைந்து இருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரமாணத்தின்படி நடக்கிற எவனோ அவனுக்கு சமாதானம் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கொரோனா தொற்று நோய், பீதி, பயம் உலகமெல்லாம் தாண்டும் போது மக்கள் பயத்தினால சமாதானத்தை இழந்து இரக்கமில்லாதவளாய் தவித்துக் கொண்டு இருக்கும் போது, யார் இந்த வியாதியில் விடிப்பது, யார் இரக்கம் காட்டுவது என்று தவிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பிரமாணத்தில் நடக்கிறவர்களுக்கு சமாதான இரக்கம் உண்டாயிருப்பதாக. இப்படிப்பட்ட பிரமாணத்தில் நடக்காதவர்கள் முறிந்து போறார்கள். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலர் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேலே பாராட்டார்கள், நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலே பாராட்டினோம். சிலர் மனிதனை குறித்து மேலே பாராட்டினார்கள், நாங்கள் கர்த்தரை குறித்து மேலே பாராட்டினோம். சிலர் மாம்சத்தை குறித்து மேலே பாராட்டினார்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியில் ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை மேலே பாராட்டினோம். அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்து மேலே சிலுவையில் குறித்து மேலே பாராட்டினோம். நீங்கள் எதை குறித்து மேலே பாராட்டுகிறீர்கள்? கர்த்தரை குறித்து மேலே பாராட்டீர்களா? அவருடைய நாமத்தை குறித்து மேலே பாராட்டீர்களா? அவருடைய பெயரை எங்கு சொல்லி அறிவித்து மேலே பாராட்டீர்களா? கர்த்தர் நாமத்தினால் தாவீது சென்றது போல நீங்கள் சொல்லுகிறீர்களா? உங்கள் ஆற்றலை குறித்தல்ல, செயலை குறித்தல்ல, ரதங்களை குறித்தல்ல, குதிரைகளை குறித்தல்ல, அது விழுந்து போகிறானோ பெருமை பாராட்டக்கூடாது. உன் செய்கை குறித்தல்ல, உன் ஆற்றலை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. உன் மாம்சத்தின் கிரியைகளை குறித்தல்ல, மாம்சத்தை குறித்தல்ல, ஆவிக்குரிய அனுபவத்துல கிறிஸ்தவர்களாக கொண்டு ஆராதிக்க வைத்தாரே, இதை பாடுகள் துன்பு வந்தால் மேன்மையாய் எண்ணி மயப்படுத்த வேண்டும். மேலே பாராட்டுகிறாய். உலகத்தை சிலுவையில் அறைந்து நீ உலகத்தால் சிலுவை அறையப்படும் போது அதை குறித்து ஆண்டவரை மயப்படுத்தி சிலுவை குறித்து மேலே பாராட்டுவாயானால் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு ஆமீன் எந்த சூழ்நிலை முடிந்து முன்னிற்கப்படுவார், உனக்கு சமாதி இறக்க தருவார். அப்படி இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிற ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆடியா சாந்திலை பாடிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆடியா சாந்திலை பாடிடுவே. சிலுவையின் அன்பே மறைவு, கிருபையின் இனிய நிழலே. சிலுவையின் அன்பே மறைவு, கிருபையின் இனிய நிழலே. ஆத்துமகே சரி அருகு, ஆத்துமகே சரி அருகு, அடைகிறேன் ஆறுதல் மரபு, அடைகிறேன் ஆறுதல் மரபு. சிலுவையின் நிழலால் அருள் ஆகலவய நல்ல அலதன மரியா சாந்திலை பாடிடுவே. எந்த கொடியாய் நரகவாய் கேசோவை தாங்கன நமே நமே எல்லாம் கைகட்டி பாடி கைகட்டி பாடுங்க.
இயேசுவை சார்ந்தவன் அவனில் யாதுலவந்தா அவரைய நான் நடி கொண்டான் அவனில் யாதுலவந்தா அவரைய நான் நடி கொண்டான் அதை மிக மோதிடும் அண்ணா அதை மிக மோதிடும் அண்ணா ஆறுதலாய் பத சொன்னா ஆறுதலாய் பத சொன்னா செலவாய நிலவ அனுகத மாடினா தாங்களை பாரு செலவாய நிலவ அனுகத மாடியா தாங்களை பாருவன் செலவாய நிலவ அனுகத மாடியா தாங்களை பாருவன் அவர்கள் மனித விழுந்து போனார்கள் நாங்கள் உழைந்து விழுந்து இருக்கிறோம் அவர்கள் மனித விழுந்து போனார்கள் நாங்கள் எழுந்து விழுந்து இருக்கிறோம் கொரோனா தொற்றுவதனால அநேக வாழ்வு அநேக ஜீவிதங்கள் அநேக எதிர்பார்ப்பு நம்பிக்கைகள் விழுந்து போயிருக்கும் போது ஆண்டவர் தமிழக பிள்ளைகளை நிமிர்ந்து போய் இருக்க பண்ணுகிறார் அநேக எதிர்பார்ப்புகள் விழுந்து போகும்போது கர்த்தருடைய ஜனங்களை நிமிர்ந்து பண்ணுவார் அல்லேலூயா நீங்கள் நீதிமானா இருந்தா கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலமாற்ற பிள்ளைகளா இருந்தா ஆவிக்குள்ளாய் புதிய ஆவியில் ஆராய்ந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருந்தா அந்த அனுபவம் மேலான அனுபவம் என்று நினைத்து அந்த அனுபவத்தை குறித்து மேலமாற்றலா இருந்தா கர்த்தராகிய இயேசு சிலுவை குறித்து மேலமாற்றலா உலகத்தை நீங்கள் சிலுவையில் அறைந்து உலகத்தால் நீங்கள் சிலுவை அறையப்படும் போது ஒரு பாடுகளை துன்பங்களை கொண்டு வெட்கப்படாம கலங்காதபடி சந்தோஷப்பட்டு பாக்கியமாக எண்ணி அதில் ஆண்டவரை மயப்படுத்தி சிலுவை குறித்து மேலமாற்ற பிள்ளைகளாக இருப்பீர்களா கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா கர்த்தர் உங்களை சமாந்தி இரக்கத்தை தருவா அல்லேலூயா 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 கர்த்தாவே இப்படி மாற்றோம் இப்படிப்பட்ட பிரமாணத்தில் நடக்கிற எவ்வளவோ அவனுக்கு சமாதானமோ இரக்கம் உண்டாயிருப்பதாக என்று பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கேட்ட சத்தியத்தை கர்த்தர் நாமத்தை குறித்து தாமதை போல மேலே பாராட்டுவீங்களா கர்த்தரை முன்னிறுத்தி சொல்லுவீங்களா கர்த்தரை முன்னிறுத்தி சொல்லுவீங்களா கர்த்தருடைய நாமத்தை அவருடைய பெயரை சொல்லு அவே அவரை மேலே பாராட்டுவீங்களா அது தாவீது பரிசுத்தத்திலே கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் சொல்லு கர்த்தருடைய நாமத்தை சொல்ல மேலே பாராட்டா அவர் கையில பட்டயம் இல்ல ஈட்டி இல்ல தடி இல்ல போர்க்கவசம் இல்ல ஆனா அவர் எதிர்த்து வந்த பரிசுகளின் கையில பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது பெரிய ஈட்டி இருக்கிறது பெரிய கடம் இருக்கிறது பலம் இருக்கிறது சக்தி இருக்கிறது பெரிய தோற்றம் இருக்கிறது அவர் ஒன்றுமில்லை அவருக்குள்ள ஆனா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வேறு பாராட்டி அவர் சொன்ன போது பரிசுகள் முடிந்து விழுந்தா அவர் நிமிர்ந்து நின்றார் மனிதனை குறித்து வேலை பாராட்டாத ஒரு ஆற்றல் செயலை குறித்து வேலை பாராட்டாத ஒரு மாம்சத்துக்கு வேலை பாராட்டாத ஒரு மாம்சத்து நீதியை குறித்து வேலை பாராட்டாத சில நீதியை காரியத்தால் வேலை பாராட்டாத சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து அவருடைய ஆவிக்கிற மேலான அனுபவத்தை கிறிஸ்துவர்களாக கொண்டதை குறித்து அவர் சிலுவையை குறித்து நீ மேலே பாராட்டுற பிள்ளையா இருந்தா நீ தான் பாக்கியவா நீ தான் பாக்கியவதி கர்த்தர் எந்த கொரோனா வந்தாலும் உன்னை கொண்டு பண்ண மாட்டார் உலகமெல்லாம் போனாலும் உன்னை நிமிர்ந்திருக்கப்படுவார் நீதிமான் விழுந்தாலும் அவர் எழுந்திருப்பா துன்மார்க்கிறோம் தீங்களை இரண்டு விழுந்து கிடப்பாங்க அல்லேலூயா உன்னை தீங்களை விழ பண்ண மாட்டார் உன்னை எழுப்ப பண்ணுவார் ஒரு கால் திறக்கும் போது அவருடைய கருவினை தாங்கும் அவருடைய கிருபையை தாங்க செய்வார் அல்லேலூயா ஊராபாலவா சந்தாராபாலவா காராபாலவா ஆண்டவரே இந்த உலகத்தில் எதை குறித்தோ ஒரு மனுஷனை குறித்தோ ஒரு மாம்சத்து நீதியை குறித்தோ மாம்சத்து கிரிகளை குறித்தோ ஆண்டவரே ஆற்றின் செயல் உலகத்தில் எதை குறித்தோ வேறு பாராட்ட மாட்டேன் ஆண்டவரே உண்மை கொடுத்தது ஆண்டவரே நீர் அந்த ஆவிக்கிற மேலான அனுபவம் அவருடைய கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்ததே அந்த பாக்கியத்தை நினைத்த ஆண்டவரே உங்களுடைய சிலுவையை குறித்த ஆண்டவரே மேலே பாராட்ட நிற்கிறவதாகவையா இதுவரை அப்படி மேலே பாராட்டாம போய் நான் மன்னியப்பா எல்லாரும் பங்கிடுவோம் செவிப்போம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவா கர்த்தர் நமக்கு சமாதானம் தருவா கர்த்தர் இறக்கம் செய்வா உங்கள் விருந்தமாக நிற்கப்படுவார் அல்லேலூயா 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 நம்மளால கர்த்தரை சோதனை பண்ணுவோம் சோதரா கர்த்தர் ஆலோசனைக்காக சோதனை பண்ணுவோம் சோதரம் கர்த்தர் நல்ல ஆலோசனை நம்ம ஆசீர்வாதத்துக்காக சோதனை பண்ணுவோம் உலகமெல்லாம் முறிந்து விழுந்து கிடக்கும் போது நம்பிக்கை எல்லாம் முறிந்து விழுந்து கிடக்கும் போது அவன் சவாலெல்லாம் முறிந்து விழுந்து கிடக்கும் போது சமக்கம் இல்லாமல் முறிந்து விழுந்து கிடக்கும் போது பயத்தினால் முறிந்து விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் தமிழ் பிள்ளை நம்பிக்கையினால தம்முடைய பலத்த தேவ பலத்தினால விசுவாசத்துல நிமிர்ந்து நிற்க பண்ணி அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக சமாதானம் கொடுக்கிறதுக்காக இறக்க கைகளை கொட்டி கர்த்தரை
முடியும். சோதரம் 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 பிதாவாய் தேவனை சோதரிப்போம். சோதரம் சோதரம் குமாரனாகிய இயேசுவை சோதரிப்போம். சோதரம் சோதரம் பரிசுத்தாவின் கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் சோதரம் அல்லேலூயா சோதரிப்போம். சோதரிக்கிறோம் பிதாவை சோதரிக்கிறோம். நல்ல ஆண்டவரை சோதரிக்கிறோம். அற்புத தேவனை சோதரிக்கிறோம். இதை கத்த நாளிலும் மட்டும் ஆராதிக்க துணிஞ்சு அந்த கிருபைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். உலகம் ஆண்டவரே இந்த நாட்கள் முறைந்து விழுந்து கிடக்கும் போது உலகத்தில் வல்லமைகள், சக்திகள், ஆளுகைகள், ஆற்றல்கள், செயல்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து ஆண்டவரே சோதர பலன் இழந்து ஆண்டவரே அந்த பயத்தினால முறிந்து விழுந்து கிடக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பற்றிய நம்பிக்கையினாலும் விசுவாசத்தாலும் உடைய பலத்தினாலும் ஆண்டவரே உடைய நாமத்தினாலும் ஆண்டவரே உடைய சிலுவை குறித்த வேலை பாராட்டுவதாலும் நிமிர்ந்து நிற்கப்படுவதற்கு ஆயுஸ்வத்திரவையா. அவர் எல்லாரும் ரதங்களை குறித்து குதிரையை குறித்து வேலை பாராட்டார்கள். தங்கள் வல்லமையை பராக்கிரமங்களை தங்கள் ஆற்றலை குறித்து வேலை பாராட்டார்கள். மனிதனை குறித்து வேலை பாராட்டார்கள். மாம்சத்தை குறித்து வேலை பாராட்டார்கள். மாம்ச நீதியை குறித்து வேலை பாராட்டார்கள். அவரெல்லாம் முறைந்து விழுந்து வரார்கள் ஆண்டவரே. ஆனால் கர்த்தரை குறித்து வேலை பாராட்டு தாவீது நிமிர்ந்து நின்றான். வெற்றி கீதம் பாடினான். வெற்றியோடு வந்தான். ஆண்டவரே ஆவியில் ஆராய்ந்து கர்த்தருக்குள்ளா கிறிஸ்தேசுக்குள்ளா இருக்கிறது குறித்து பவுல் வேலை பாராட்டுகிறார். ஆண்டவரே சிலுவை குறித்து வேலை பாராட்டுகிறார். உம்மை குறித்தும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எங்கள் வைத்திருக்க ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஆவிக்குரிய ஆராதனை குறித்தும் உங்களுடைய சிலுவை குறித்தும் யாரெல்லாம் வேலை பாராட்டாளோ அவரை ஒருபோது நீ புரிந்து கொள்ளப்பட மாட்டீர். அவர் கால் சறுக்கலாண்டத்தில் வரும்போது கிருபை அவளை தாங்க செய்து அவர் எழுந்து நிமிர்ந்திருக்க பண்ணுவேன். அவளுக்கு சமாதான இறக்கத்தை கொடுக்கிறேன். இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட பிரமாணத்தில் நடக்கிறவர்கள் எவ்வளவு அவளுக்கு சமாதான இறக்கம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆவித கொரோனா தேசம் எல்லாம் கலங்கி இருக்கும் போது தெய்வ மக்கள் கலக்க உத்தியது நம்பிக்கையோடு நிமிர்ந்திருக்க, தைரியத்தோடு நிமிர்ந்திருக்க, விசுவாசத்தோடு நிமிர்ந்திருக்க, ஆவியின் பலத்தோடு நிமிர்ந்திருக்க ஆண்டவரே உமை குறித்து வேற பாராட்ட ஆவிக்குரிய கிறிஸ்துவர்களா இருக்கிற ஆராதனை குறித்து அந்த கிறிஸ்துவர்களா அனுபவத்துக்கு வேற பாராட்ட சிலுவையை குறித்து வேற பாராட்டுவது. உடைய பிள்ளைகள் சிலுவை உலகத்தை சிலுவையில் அறைய தாங்கள் உலகத்தால் சிலுவை அறையப்படும்போது வெட்கப்படாமல் வேகனை மயப்படுத்தி சிலுவையை உயர்த்தி காட்ட கர்த்தர் உதேசம் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி உள்ளவருடைய நாமத்தை சோதரி ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகலமான மறவாதே ஆம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு மானாகிய இயேசு கிருபை பரிசுத்த ஐக்கிய சிறைக்கும் நாம் மனிதனுடைய எல்லா பிள்ளைகளோடும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. ஓ தேவனுக்கு மகிமை யேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்.